லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல வந்து பென்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது. லாரன்ஸ் ஹீரோ, அது இல்லாமல் மாதவனும் அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த படம் வரும்போது தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். வெற்றிமாறன் முதல்ல பிளான் பண்ணது என்னன்னா, வாடிவாசலை முடிச்சுட்டு வடசென்னை 2 பண்றது. அது வந்து அடுத்த வருஷம். இப்ப பாத்தீங்கன்னா வாடிவாசலே இல்லேன்னு ஆயிடுச்சு. கூலி படத்தோட டீசர் எப்ப எதிர்பார்க்கலாம்? இப்ப தக் லைஃப்னு ஃபுல்லா தக் லைஃப் ஃபீவர் இருந்ததுனால சரி இதெல்லாம் அடங்கட்டும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் அப்போ ஜனநாயகனுக்கு பெரிய பாதிப்பு வருமா? பராசக்தி படத்தை வைத்து ஜனநாயகனுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பராசக்தி படத்துக்கே குடைச்சலா மாறிட்டதை நம்ம பாக்குறோம். சாங்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கருவேப்பிலை தூவுற மாதிரி தூவி விட்டுருக்காங்க. முதலில் அதிர்ச்சி அடைய வேண்டிய நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஒரு 4 வரி பாட்டு தான் அவன் ரசிக்க தயாரா இருக்கு. ஒரு முழு பாடலை ரசிக்கிற அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இந்த தலைமுறை கிட்ட கிடையாது. அதனால அங்கங்க நம்ம பாடலை அங்கங்க தூவி வைப்போம். நீங்க சொல்ற மாதிரி கருவேப்பிலை மாதிரி தூவி வைப்போம். அவங்க த்ரிஷா ஏன் சார் இப்படி காட்டிட்டாங்க? இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வேறொரு இயக்குனர் த்ரிஷா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில திட்டி அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நீ நடிக்க கூப்பிட்டியான்னு. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன்ல வந்து பென்ஸ்னு ஒரு படம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து லாரன்ஸ் இருக்க போறதா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிவின் பாலிக்கு ஏற்ற மாதிரி கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ரோலெக்ஸோட தம்பி மாதிரி ஒரு லுக்கில் விட்டுருக்காங்க சார். உண்மையிலேயே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்சியூக்கு வந்து தேவையான கனெக்ட் தான் கொடுப்பாங்களா, இல்லை திணிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை பத்தி நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இது பாக்கியராஜ் கண்ணன் இயக்குகிற ஒரு படம். லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். பேஷன் ஸ்டுடியோ பிளஸ் விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றாங்க. லாரன்ஸ் ஹீரோ, அது இல்லாமல் மாதவனும் அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த படம் வரும்போது தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். கூலி படத்தோட டீசர் எப்போ எதிர்பார்க்கலாம்? அதான் கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே தான் அந்த ப்ரொமோஷனே அவங்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப்னு ஃபுல்லாக தக் லைஃப் ஃபீவர் இருந்ததுனால சரி இதெல்லாம் அடங்கட்டும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கூலி படத்துக்கு மேலே தான் வந்து பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க. அதாவது காப்பாற்றுமா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய படங்கள் மீது இந்த அதீத எதிர்பார்ப்பு ஏற்படுறதும் ஒரு வகையில் ஆபத்து தான். இப்போ தக் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒருவேளை கமல் முன்னாலேயே இந்த படத்தை பார்த்துருந்தா அடடா கண்டென்ட் ரொம்ப வீக்காக இருக்கு, இந்த படத்துக்கு நம்ம ரொம்ப ஹைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பறந்து ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு நாட்டுக்கா போய் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷனாக அவர் பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்சம் அடக்கி வாசியிருப்பாங்க. இப்போ நமக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. நார்மலாக ஒரு படத்தை பார்க்க போகிற மாதிரி போய் அடடா சுமாராக தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்திருப்போம். அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்காது. ஆனால் அதை பார்க்காம அவங்க இவ்வளோ பெரிய அளவில் அதை ஹைப்பு கொடுத்தது தான் இன்னைக்கு அது நெகட்டிவாக மாறிடுச்சு. அதனால பெரிய படங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. ஓகே சார், ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்ல விஜய் அவர்களோட போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்றாங்க. ரிலீஸ் அப்போ ஜனநாயகனுக்கு பெரிய பாதிப்பு வருமா? அதாவது பராசக்தி படத்தை வந்து அதே நாளில் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கான தியேட்டர்கள் கொஞ்சம் டிவைட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பராசக்தி படத்தை வைத்து ஜனநாயகனுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பராசக்தி படத்துக்கே குடைச்சலா மாறிட்டதை நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைய சூழ்நிலையில் பராசக்தி படம் முடியணும் அப்படின்னா ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடத்தப்படணும். ஆனா இன்னைக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த படம் இவர்கள் நினைத்த காலகட்டத்தில் முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே நேரம் இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாரு. இனிமே அரசியல் ரீதியா தான் அவர் டிராவல் பண்ண போறாரு. ஸோ இப்போ இந்த 6 மாசத்துல அவருடைய அரசியல் செயல்பாடு ரொம்ப தீவிரமா இருந்து திமுகவை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாருன்னு வச்சுங்க. ஸோ இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது இவங்க தரப்புல ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப பராசக்தியை வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அப்புறம் இன்னொரு படத்தை அதே நாள்ல இறக்கும் அப்படின்னு இப்ப ரெட் ஜெயண்டும் நல்லா ஓவர் டைம் பார்த்து ஏதாவது ஒரு படத்தை ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குபேர ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் அவர்களும் வந்து வடச்சென்னை டு அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாடிவாசல் உண்மையில வரப்போதுங்க இல்லை ட்ராப் ஆயிடுச்சு? வாடிவாசல் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். இப்ப வெற்றிமாறன் என்ன பண்ண போறாருன்னா தானு கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. தானு ஏற்கனவே சிம்பு வந்து அவருடைய குட் புக்ல இருக்காரு. அதனால இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து தானு வந்து பிளான் பண்றாரு. அதுக்கடுத்து சூர்யாவுக்கும் அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காருல்ல, இப்போ அந்த அட்வான்ஸை பயன்படுத்தி ஆகணுமே. இப்போ சூர்யா
மாரி செல்வராஜ் அல்லது சூர்யா அல்லது மலையாள ஆவேசம் டைரக்டர் ஜீத்து மாதவன், இந்த காம்பினேஷன்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி இப்போ தானு வந்து 2 ப்ராஜெக்ட் பண்றதாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெற்றிமாறன் முதல்ல பிளான் பண்ணது என்னன்னா, வாடிவாசலை முடிச்சுட்டு வடசென்னை 2 பண்றது. அது வந்து அடுத்த வருஷம் மிடில்ல அல்லது அடுத்த வருஷம் எண்டுங்கிற மாதிரி பிளான் பண்ணி சமீபத்தில் ஐசரி கணேசோட ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. தனுஷ், ஐசரி கணேஷ், வெற்றிமாறன் 3 பேருமே மீட் பண்ணி பேசினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாடிவாசலே இல்லேன்னு ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா உடனடியா வடசென்னை 2 ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா தனுஷுக்கு வந்து வரிசையா கமிட்மெண்ட் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிம்பு படத்தை முடிச்சுட்டு இவர் வடசென்னை 2க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, இப்ப சூர்யா வாடிவாசல்ல நடிக்கல, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ஆனா சிம்புவை வச்சு வெற்றிமாறன் இயக்க போகிற படம் வாடிவாசல் கிடையாது. அது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட். அதான் இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் தகவல். குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் பேசின பேச்சு, ஸோ இந்த காட்டமான பேச்சுக்கோ இவ்வளோ ஒரு கோபத்தோட பேசினதுக்கும் வந்து அவ்வளோ தாக்கிட்டாங்களா சார் அவங்க? ஆனால் தனுஷுக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல கடந்த சில வருடங்களாகவே அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து பரப்பப்படுது. அது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைகள், அவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பு வெசஸ் தனுஷ்ங்கிறது நீண்ட காலமாவே இருக்கு. அப்ப சிம்பு ரசிகர்களுக்கும் தனுஷை பிடிக்காது. அப்ப சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை பாத்தீங்கன்னா இவங்க பங்குக்கு இவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே சார், தனுஷ் அவர்கள் ஆன் ஸ்கிரீனை விட ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ரஜினி அவர்களோட ஸ்டைலை வந்து ஃபாலோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த குபேரா ஆடியோ லான்ச்ல வந்து அச்சசல் ரஜினியை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு? இல்ல, அது பொதுவாகவே பல வருடங்களாக தனுஷுடைய நடை உடை பாவனையில அந்த ரஜினி தனம் தெரிவதை பார்க்க முடிஞ்சது. இன்னொன்னு அவர் ரஜினியுடைய மகளை திருமணம் செய்தாரு. அப்ப ரஜினி அவர் ரொம்ப க்ளோஸா பார்ப்பதற்கான வாய்ப்பு, நம்ம ரஜினியை பார்த்ததை விட அவர் பல மடங்கு அதிகமாக பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து அப்படியே அவர் அட்மையர் பண்ணி அப்படி அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ரஜினிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு, கிட்டத்தட்ட தனுஷுக்கும் அதே மாதிரியான இதுங்கிறதுனால அது இன்னும் அது ரொம்ப பொருத்தமா தெரியுது. தக் லைஃப் வந்து சேட் லைஃப் தானே சார்? படம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. த்ரிஷா ஏன் சார் இப்படி காட்டிட்டாங்க? இல்ல, அதுதான் ஏன்னா மணிரத்னம் படம்ங்கிறதுனால எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டாங்க. அதுதான் முக்கியமான காரணம். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வேறொரு இயக்குனர் த்ரிஷா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில திட்டி அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நீ நடிக்க கூப்பிட்டியான்ட்டு. அதான் உண்மையில நடந்திருக்கும். சாங்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கருவேப்பிலை தூவுற மாதிரி தூவி விட்டுருக்காங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணிட்டாங்க? அதான் உண்மையில அதை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைய வேண்டிய நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஆனா அவருக்கு அந்த அதிர்ச்சி ஏற்பட்டுதான் என்னங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்னு ரொம்ப மாதிரி அந்த ஜிங்குச்சா சாங்கு கூட ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்தாதான் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற பாடல்களுக்கெல்லாம் பெரிய பிளேஸ்மெண்ட் இல்ல. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அந்த முத்தம் மலை. அதுதான் சொல்றேன். ஸோ இப்ப இவங்க ஏற்கனவே மணிரத்னம் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆடியன்ஸுடைய இதே மாறிடுச்சு. ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு 4 வரி பாட்டு தான் அவன் ரசிக்க தயாரா இருக்கான். ஒரு முழு பாடலை ரசிக்கிற அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இந்த தலைமுறை கிட்ட கிடையாது. அதனால அங்கங்க நம்ம பாடலை அங்கங்க தூவி வைப்போம். நீங்க சொல்ற மாதிரி கருவேப்பிலை மாதிரி தூவி வைப்போம். அவங்க எடுத்த முடிவு அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவா கூட இருக்கலாம். ஓகே சார், கமல்ஹாசனோட பிக்கஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா விக்ரம் படம் தான். 450 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு மேல வந்து எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டே மட்டும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழ்நாட்டுல வந்து 18 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. பட் அது ஒரு பெரிய நம்பர் இல்லை. ஏன்னா இப்ப சூர்யாவுடைய ரெட்ரோ படமே பாத்தீங்கன்னா இதை விட 1 கோடி சில்லறை வந்து அதிகமா இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லை. ஆனா ஓவர்சீஸ்ல இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. விக்ரமுடைய வசூலை இந்த படம் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், விக்ரம்ங்கிறது ஒரு வெற்றி படம். ஸோ தக் லைஃப் பாத்தீங்கன்னா அதோட ஒப்பிடும் போது இது அந்த அளவுக்கான ஒரு வெற்றி படம் இல்லை. இன்னும் சொல்ல போனா வெற்றி படமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 1000 கோடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த படம் 1000 கோடி அடிக்கும், எப்படி அடிக்கும் அதான கேள்வி. நீங்க 1000 கோடி அடிக்கும் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும், அப்படி ரிலீஸ் ஆனா அங்க என்ன கலெக்ட் பண்ணும், கேரளாவில் என்ன கலெக்ட் பண்ணும், இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும்ல. அதனால இந்த 1000 கோடிங்கிறத வந்து நம்ம நிச்சயமா நம்ப வேண்டியது இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வசூல் பண்ணாதுங்கிறது தான் யதார்த்தம். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.